ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் கால பண்டிகையை கொண்டாடுகிற இந்த காலங்களில ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? கிறிஸ்தவர்னு மார்த்தட்டிக்கிறோம்ல. முதலாவது நம்ம உண்மையான கிறிஸ்தவங்களா இருக்கணும்ல. ஆண்டவர் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அதை தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் பேஸ். அது தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால உண்மையான லைஃபை லீட் பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் பரமேறும் போது நம்மள எல்லாரும் பார்த்து ஒரு கட்டளையை கொடுத்தார். என்னன்னா, நீங்க போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. Are we doing the are we following the commands? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவர் பிதா எதற்காக அனுப்பினாரோ அந்த திட்டத்தை, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதற்கு அவர் ஒவ்வொரு ஊராய் சென்று ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீங்க உலகமெங்கும் போய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாரே, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு அவர் வந்ததின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவர் ஒரு மனிதனாய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கு. அந்த திட்டத்தையும் நம்ம உணர்ந்து அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவோம். அப்போ கர்த்தருடைய இந்த பிறந்த மாதம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அநேக விழாக்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல, அது அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையா இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதற்காகவே நீர் அனுப்பப்பட்டீர் என்று நீர் உங்களுடைய சீஷர்கள் இடத்துல சொன்னீங்க, மற்றவங்க கிட்ட எல்லாம் சொன்னீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கடலையை கொடுத்தேனே, அதை நீங்க நிறைவேற்றுறீங்களா? இயேசுவானவர் உண்மை உள்ளவராக இருந்தார். பிதா எதற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கம், அந்த திட்டத்தை அவர் அறிந்திருந்தார். அதில் உண்மை உள்ளவராயிருந்தார். அதை கண்ணும் கருத்துமாய் அவர் செய்து முடித்தார். ஆனா நாங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்கும் எங்களுக்காக தான் நாங்க வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. ஆனா உங்க திட்டத்தை நிறைவேற்றுறதுல ஆண்டவரே நாங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆண்டவரே எங்களுடைய சுய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்க தீர்மானிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எங்களால் இயன்ற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்துல நாங்கள் பறைசாற்ற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தைரியத்தை தாங்க. என்ன பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, நீர் வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி நீர் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் வைக்கிறதன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.